வெல்கம் டு மித்திலாஸ் எலைட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கார்த்திகை பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இது போல் கார்த்திகை பொரி ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதை இந்த போல் ஜல்லடை கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கும், இதில் வச்சு சலிச்சிட்டோம்னாக்கா சுத்தமாக அதில் இருக்கிற சின்ன சின்ன குப்பை கல் எதுவும் இருந்ததுன்னா வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் சலித்து எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். வெல்லம் ஒரு கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை, உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு அரை கப்பு. பொடியாக நறுக்கிய தேங்காய், ஏலக்காய் பொடி, அப்புறம் சுக்கு பொடி. இது எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உடைச்ச கடலை, பொட்டுக்கடலையும் இந்த எள்ளையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி தவாவில் ட்ரையாக போட்டு லைட்டாக நிறம் மாறும்போது எடுத்துருவோம். எடுத்து இந்த பொரி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எள்ளு போட்டு வறுக்கலாம். அது சீக்கிரமே வறுபட்டுரும், பட்டு பட்டுன்னு வெடிக்கும். இப்போ அது உடனே வறுபட்டுட்டுன்னு அர்த்தம். இப்போ என்னென்னா, தீபாவளிக்கு அடுத்தது இப்போ கார்த்திகை, பெரிய கார்த்திகைங்கிறது ஒரு பெரிய பண்டிகை முருகப்பெருமானுக்கு. இது பொரி வச்சு நம்ம வணங்குறது வழக்கம். அதுக்கான பொரி தான் இந்த கார்த்திகை அவல் பொரி. இப்போ வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம அந்த அவல் பொரி மேலே போட்டுக்குவோம். இப்போ அந்த தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சமாக வதக்கிக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி சத்துலாம் இருக்குல்ல, அந்த பாகு காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நமுத்து போயிடும் சீக்கிரம். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தனியாக ஒரு கப்பில் வச்சுக்குவோம். அப்புறம் பாகு காய்ச்சும் போது போட்டுக்கலாம். இப்போ வெல்லம் பாகு காய்ச்ச போகிறோம். இதுக்கு வெல்லம் போட்டு கொஞ்சம் நிறைய தண்ணியே விட்டுக்கலாம். முதல் தண்ணியாகவே வடிகட்டிட்டு அதில் இருக்கிற எதுவும் தூசி இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நம்ம தண்ணியை கரைச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துருவோம். இப்போ தண்ணி கரைஞ்சிருச்சு. இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். வடிகட்டிட்டு இப்போ கடாயை அலம்பி வச்சிடலாம். அதில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கோம் தூசி, அதையும் அலம்பிட்டு திருப்பி இந்த பாகை அதே எண்ணெய் சட்டியில் கடாயில் போட்டு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். நல்ல திக்கு பாகா, அதாவது கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அதிலே இந்த நம்ம வதக்கி வச்ச தேங்காய் பொடியாக நறுக்கியிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு இப்போ பாகு காய்ச்சிட்ருக்கோம். கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கம்பி பதம் வரணும். அதுக்கு செக் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. அது இப்போ திக்காயிடுச்சு, கம்பி பதம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம செக் பண்ணுவோம் கம்பி பதம் வந்துட்டான்னு. நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். இப்போது கரையில் நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது, கம்பி பதம் வந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ ஆயிடுச்சு. நம்ம இப்போ பொரியில் போட்டு கலக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கப்பு பொரியை எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். சப்போஸ் அது ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை பாகு ஜாஸ்தியாக இருந்தாலோ அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறமா கிளறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பாகு எல்லாத்தையும் அந்த பொரியில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா கிளறணும். இப்போ
இப்போ நல்லா கிளற வேண்டியது தான். இப்போ பாகு ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வைங்க, இப்போ வந்து அந்த பொரியை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிடலாம். சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டோம்னா சரியாக இருக்கும். மீதி உள்ளதையும் இப்போ போட்டாச்சு. கிளறிக்கோங்க. இப்போ ஆயிடுச்சு. இப்படியே வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு இப்படியே கூட சாப்பிட்லாம். உருண்டையாக பிடிச்சும் சாப்பிடலாம். இதுக்கு உருண்டை பிடிக்கணுன்னா கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு தடவிட்டு அந்த சூட்டோடே பிடிச்சிடணும். ஆறிடுச்சுன்னா பிடிக்க முடியாது. அப்புறம் சூட்டோடு பிடிக்கும்போது கூட ரொம்ப அழுத்தி பிடிக்க முடியாது. ஏன்னா ஆறின அப்புறம் தான் அந்த பாகெல்லாம் செட் ஆகும். அதனால் லைட்டாக பிடிச்சி அப்படி வச்சுருங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.